உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் ஒரு போலீஸ் ஆபீசர்மா. தப்பு நடக்கிறது தெரிஞ்சும் நமக்கு என்னன்னு வேடிக்கை பார்த்துட்டு பேசாம இருக்க சொல்றீங்களா? நீ என்னமோ நல்லதுதான் நினைக்கிற, நல்லதுதான் செய்யற. ஆனா சூர்யா உன்னை நம்பவே இல்லையே. வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு விரட்டிதானே விட்டாரு. மா, அதுக்கு காரணம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். அந்த புஷ்பா சாதாரண திருடி இல்ல, பெரிய கொள்ளக்காரி. நகை கடையில திருடி மாட்டிக்கிட்டு ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்கா. அவ இத்தனை நாளா செஞ்ச மோசடி கொள்ள எல்லாத்துக்கும் இந்த ஃபைல்ல ஆதாரம் இருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு திருடி அந்த வீட்டுக்கு மருமகளா ஆக பாக்குறா. இவளுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா அந்த குழந்தை நிலைமை என்ன ஆகும்? மா, அந்த குழந்தைய கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா. அந்த குழந்தையோட தலையெழுத்து என்னவோ அதுபடியே நடந்துட்டு போகட்டும். உனக்கு இது தேவையில்லாத வேலைதான். ஏற்கனவே அமைச்சர் விஷயத்துல தலையிட்டுதான் நாம இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அத நீ மறந்துட்டியா? மா, அதனால நாம ஒண்ணும் கெட்டு போலையே. சாதாரண கான்ஸ்டபிளா இருந்தனா ப்ரமோஷன் கிடைச்சு இன்ஸ்பெக்டர் ஆகி தான் இங்க வந்தோம். தப்பு நடக்கும்போது அதை தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது அந்த தப்புக்கு துணை போற மாதிரிமா. மா, உங்க பொண்ணு என்னைக்கும் தப்புக்கு துணை போக மாட்டா. அது யாரா இருந்தாலும் தட்டி கேப்பேன், தடுத்து நிறுத்துவேன். புஷ்பா, மகாதுர்கா, என்ன ஃபைலோட வந்திருக்க? சொல்றேன். புஷ்பா எங்க? புஷ்பா மேலதாமா இருக்கா. புஷ்பா, ஏய் புஷ்பா. பெரியம்மா, துர்கா ஏன் இவ்ளோ டென்ஷனா போயிட்டு இருக்கா? தெரியலையேம்மா, கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சிஸ்டர், எதிர் வீட்டுக்காரியோட சவுண்ட் பலமா இருக்குது. நம்ம புஷ்ஷ பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாளோ சிஸ்டர்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்காது. இந்த புஷ்பா காசில இருந்து வரல, சென்ட்ரல் ஜெயில இருந்து வந்திருக்கா. ஐயோ, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிற திருடி கொள்ளக்காரி. சிஸ்டர், நான் சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? புஷ்ஷ பத்தின அத்தனை டீடைல்ஸையும் இவ புட்டு புட்டுல வைக்கிறா. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா போல இருக்குது. நம்ம புஷ்பா இனிமே ஃபயர் இல்ல, வெறும் புஷ் தான். புஷ்பா கேஸ்ல லிங்க புடிச்சு எங்க நம்ம முன்னாடி வந்து நிப்பாளோன்னு பயமா இருக்குது சிஸ்டர். வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்க மாட்டேன். ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்றேன், என்ன வாய மூட சொல்றீங்களே? ஏற்கனவே ஏகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல இவ மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. கடைசியா நகை கடையில கொள்ளையடிச்சு கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்கா. எல்லாத்தையும் சொல்றா. ஐயோ, அவ்வளவுதான், சோலி முடிச்சு போச்சு. அவ்வளவுதானா? இல்ல மிச்சம் மீதி ஏதாவது வச்சிருக்கியா? என்ன சிஸ்டர், இவ கதை முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா தைரியமா அசராம அடிக்கிறா. சிஸ்டர், உண்மையிலேயே நம்ம புஷ் ஃபயர் தான் போல இருக்குது. அவ ஏதோ பிளான் பண்ணிட்டா, எப்படி சமாளிக்கிறான்னு பாப்போம். நீ பேசாம இரு. என்னவோ நீ பாட்டுக்கு வந்த, கோவில்ல சாமி ஆடி குறி சொல்ற மாதிரி ஏதேதோ குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், நீ ஒரு கிரிமினல். உன்னை பத்தி என்ன பாராட்டு பத்திரமா படிக்க முடியும்? உன்னோட கிரைம் ஹிஸ்டரி தானே சொல்ல முடியும். என் மேல உள்ள கோவத்துல என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நீ திட்டம் போட்டு தப்பு தப்பா எதையோ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் தப்பு தப்பாலாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். ஏய் துர்கா, நீ ஏதோ உள்நோக்கத்தோட தான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் நல்ல நோக்கத்துல தான் பேசிட்டு இருக்கேன். இவ யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். ஐயோ, ஏய் போதும், நிறுத்து. புஷ்பா மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? அப்பா, ப்ரூஃப் இல்லாம நான் பேசல. நான் சொன்ன எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நான் யாருன்னு உனக்கு இப்ப ப்ரூவ் பண்றேன்.
பாருங்க. இதுல என்ன பேர் இருக்குன்னு பாருங்க. ம். நான் ஜெயிலுக்கு போயிருந்தா என் மேல எஃப்ஐஆர் இருந்தா முதல்ல எனக்கு பாஸ்போர்ட் கொடுத்திருப்பாங்களா? ம். சூர்யா, ம். புஷ்பா தான் அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டாளே. துர்கா தேவையில்லாம குழப்பத்தை உண்டாக்குறா. இல்ல சூர்யா, நான் உண்மைதான் சொல்றேன். இந்த ரெக்கார்ட்ல இருக்கிற அக்யூஸ்ட் இந்த புஷ்பா தான். Stop it! நீ போலீஸா இருக்கிறதால புஷ்பா மேல அபாண்டமா பழி சுமத்திட்டு இருக்கியா? இன்ஸ்பெக்டர்னா என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? உருவம் ஒன்னா இருக்கிறத வச்சு புஷ்பா தப்பானவன் நீ எப்படி முடிவு பண்ணுவ? இங்க பாரு, உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இப்படி அபாண்டமா இஷ்டத்துக்கு குற்றம் சுமத்திட்டு இருக்காத. சூர்யா ப்ளீஸ் தயவு செஞ்சு கேளுங்க. இவ சாதாரண ஆள் கிடையாது. ஒன்னா நம்பர் அக்யூஸ்ட். ஏய், நீ ஆதாரத்தை முதல்ல காமி, அதுக்கப்புறம் நான் நம்புறேன். என்ன இன்ஸ்பெக்டர் மேடம், என்ன வீட்டை விட்டு அனுப்ப நீங்க கலெக்ட் பண்ண என்னோட ஐடென்டிட்டி, ஆதாரம், உண்மை இது எல்லாத்தையும் எப்படி காலி பண்ணனு பாத்தியா? இப்ப வாக்குமூலம் கொடுக்கறேன், நல்லா கேட்டுக்கோ. நான் ஃப்ராட் தான், 420 தான், பேங்க் ராபர் தான், ஜெயில்ல வாழ்ற பறவை தான். துர்கா மேடம், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப நான் வீட்டுக்கு வந்தது சூர்யா, குழந்தை, செத்து போன மாறி இவங்களெல்லாம் பிடிக்கும்னு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறது லவ்ல இல்ல, அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்காக. நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. கூடிய சீக்கிரமே எனக்கும் சூர்யாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா? நினைச்சதை நடத்தி காட்ட முடியாதவதான் கனவெல்லாம் காணுவா. எனக்கு கனவு காண்ற பழக்கம்லாம் கிடையாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.